எவ்ரி டைம் நியூ கமர் கம்ஸ் எனக்கு ஒரு புது எனர்ஜி இருக்கும். லைக் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, யூத் வந்து கென் ஒரு நியூ கமர் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பெரிய ஹிட் ஆச்சு. ஹாப்பிராஜ் டைரக்டர் ஒரு நியூ கமர் அதுவும் நல்லா போச்சு. ஸோ நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு தனி எனர்ஜி இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி இதுலயும் கன்டின்யூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். வசந்தபாலன் சார் என்னோட ஃபஸ்ட்டு படம் சார் தான் கொடுத்தாங்க எனக்கு. அந்த மீட்டிங் எனக்கும் இன்னும் மைண்ட்லேருந்து போகல சார். ஆக்சுவலி ஒரு ஷர்ட்டு, ஜீன் அதெல்லாம் போட்டு வந்தேன். "என்னப்பா நீ நடிக்க ஏதாவது ட்ரை பண்ண வந்திருக்கியா?" அப்படின்னு சொன்னாரு. "இல்ல சார் நார்மலா தான் வந்திருக்கேன். இப்படி தான் நார்மலா ட்ரெஸ் பண்ணுவேன்." "நீ நடிக்கலாம் போல இருக்கே" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் குடுத்தாரு. சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் குடுக்குறதுன்னா, நான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தம்போது நீங்க எனக்கு அந்த வாய்ப்பு குடுத்தீங்க. நீங்க அப்படி யோசிக்கல. ஒரு ஃபர்ஸ்ட் டைமர்ன்னு நீங்க என்ன யோசிக்கல. அதனால அந்த மாரி நானும் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் கூட வொர்க் பண்ணணும்னு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பயங்கரமா இருக்கு சார். ஸோ நீங்க எனக்கு குடுத்தது, சங்கர் சார் எனக்கு குடுத்தது தான் நான் திருப்பி சினிமாவுக்கு குடுத்துட்டுருக்கேன். ஸோ தேங்க் யூ ஃபார் அன்னைக்கு நீங்க செலக்ட் பண்ணது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சு சார். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் இன்னும் ரிலவென்ட்டா ஓடிட்டு இருக்கேன்றது சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் அந்த படத்துல அ பரத் சார் தான் வந்து ஹீரோவா நடிச்சிருந்தாரு. ஸோ பரத்தும் இங்க இருக்காரு. ஸோ என்னுடைய முக்கியமான ஆல்பம் வெயில். ஸோ அதில காதல் நெருப்பின் நடனம் அவருக்கு தான் பண்ணியிருந்தேன் அந்த சாங்கு. ஸோ தேங்க் யூ. அந்த டைம்ல அந்த வாய்ப்ப எனக்கு குடுத்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் காந்தி சார் வந்து எனக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு எப்பவுமே என்னன்னா, எனக்கு அந்த இனிஷியல் ஃபேஸஸ்ல எனக்கு யார் யாரெல்லாம் படம் குடுத்தாங்களோ, அவங்க கூட நான் என்னைக்குமே ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நெனைப்பேன். ஸோ ஒரு 3வது, 4வது படம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு அந்த டைம்ல ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார் தான் பிக்கெஸ்ட் பேனரு. அப்போ அவர் ஃபுல்லா கமல் சார் தசாவதாரம் அந்த படம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல எனக்கு ஒரு பெரிய பேனர்ல காந்தி கிருஷ்ணா சார் எனக்கு அந்த படம் குடுத்தாரு. மியூசிக் பண்ண அந்த சான்ஸ் குடுத்தாரு. ஸோ அந்த அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு எப்பவுமே இருக்கு. ஸோ ஐ அகைன் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் காந்தி சார்ஸ் ஃபிலிம் அண்ட் ஐ வாண்டட் டு ரிட்டர்ன் த ஃபேவர் வாட் ஹி டிட் டு மீ. ஸோ ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம். ஏன்னா அந்த ஆல்பம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அந்த பாட்டு, அப்புறம் வைரமுத்து சாரோட லிரிக்ஸ், "பூவினை திறந்து கொண்டு போய் ஒழிந்த வாசமே" அந்த சாங்கோட லிரிக்ஸா இருக்கட்டும், "கனா காண்கிறேன்" சாங்கா இருக்கட்டும். ஸோ அவ்வளோ அழகா எனக்கு விஷுவல் எடுத்து குடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பி அவரோட வந்து இந்த படம் வைரமுத்து சார் லிரிக்ஸில் இந்த படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ காந்தி கிருஷ்ணா சார். ஸோ அகெயின் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸோட ஒரு படம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் த நியூ கமர்ஸ் இன் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹிட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி டைம் நியூ கமர் கம்ஸ் எனக்கு ஒரு புது எனர்ஜி இருக்கும். லைக் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, யூத் வந்து கென் ஒரு நியூ கமர் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பெரிய ஹிட் ஆச்சு. ஹாப்பிராஜ் டைரக்டர் ஒரு நியூ கமர் அதுவும் நல்லா போச்சு. ஸோ நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு தனி எனர்ஜி இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி இதுலயும் கன்டின்யூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு த ஹோல் டீம். இதோட டிஓபி, இதோடைய எவ்ரிஒன் ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே, ப்ரொடியூசர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு தெம். நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃபிலிமில். ஸோ இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ரியோ, பரத் அண்ட் whoever have come here and graced the show, and all the best to all the heroines and all the technicians. Yeah, thank you வைரமுத்து சார். அண்ட் இன்னைக்கு என்ன என்ன ஒரு லிரிக் ரைட்டர் என் கூட ஒர்க் பண்ணாலுமே நான் லவ் சாங்கோ இல்லை எது வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக முதல் மரியாதையுடைய ரெஃபரன்ஸ் தான் போய் கொடுப்பேன் நான், லிரிக்ஸ் ரெஃபரன்ஸு. இல்லைனா திருடால ராசாத்தி சாங்கை ரெஃபரன்ஸாக கொடுப்பேன். அந்த ஒரு ஒரு லைனை எடுத்து சொல்வேன், இந்த லைன் தான் ரெஃபரன்ஸு, இப்படி இந்த மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி இல்லை மே மாதம்ல மின்னலே நீ வந்தது என்னடி அந்த சாங்கை கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவர். ஸோ தேங்க்ஸ் வைரமுத்து சார் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அகெயின். அண்ட் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் ரியலி வெல். தேங்க்யூ.